பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபாரின் பாலிசி சக்சஸ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க விளக்கலாம். ஆனா ரீசெண்டா ஒரு நியூஸ், அது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபாரின் பாலிசியினுடைய மிகப்பெரிய சக்சஸ். அது என்னன்னா, ரஷ்யா இந்தியாவிற்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெயை இன்னும் குறைந்த விலையில கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. மோராலஸ் $3 to $4 இன்னுமே டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு கொடுக்க போறாங்க என்பது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்கா எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிளஸ் இந்திய அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து எங்களுடைய இன்ட்ரெஸ்ட், எங்களுடைய டெசிஷன் நாங்க வாங்குவோம் என்று வாங்கி கொண்டே இருக்காங்க. இதனுடைய விளைவு ரஷ்யா நமக்கு டிஸ்கவுண்ட் மேல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படிதான் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா $2.5 நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஜூலைல $1 டிஸ்கவுண்ட் என்று நமக்கு கடந்த ஒரு சில நாட்கள்லயே $7-8 பர் பேரல், ஒரு பேரலுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட்னா, அப்போ நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அவ்வளோ லட்சக்கணக்கான பேரல்ஸுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும் என்று நினைச்சு பாருங்க. கியூமுலேட்டிவா பாத்தீங்கன்னா இந்தியா அவ்வளோ சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய பொருளாதாரத்துக்கு இந்த சேவ் பண்ண மணி எல்லாம் அவ்வளவு உதவிக்கிட்டு இருக்கு. இத சாதாரணமா நம்ம குறைந்த விலையில வாங்கி நம்ம மட்டும் வச்சுக்கல, அதை சுத்திகரித்து யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வித்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவங்களுக்கு வைத்தறிச்சல். நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், அமெரிக்காவுக்கு நிறைய வைத்தறிச்சல் இந்தியாவை பார்த்து. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நேத்துக்கு ரஷ்யாவோட இந்த டெசிஷன் என்பது நம்மால் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு டெசிஷன். ஒரு உண்மையான பார்ட்னர் என்றால், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் என்றால் இப்படிதான் அவர்கள் தங்களுடைய நகர்வை செய்ய வேண்டும். அமெரிக்காவோட பிரஷர் கீல்ட் ஆகாம நீங்க தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட ஆயில் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, அதற்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்சமான இன்சென்டிவ் என்றால் இந்த டிஸ்கவுண்ட் மட்டும்தான் என்று அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? இது மூலமாக இந்தியர்கள் நிச்சயமாகவே பயனடைய போகிறார்கள். இந்தியா இப்போது உலக அளவுல 3rd largest ஆயில் இம்போர்ட்டராக இருக்கு. 3வது பிளேஸ்ல இருக்கோம் நம்ம இந்த ஆயில் இம்போர்ட் பண்றதுல. இதுலயும் 10-20% நம்மளுடைய ஆயில் இம்போர்ட்ஸ் நம்ம அதிகரிக்க போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் பேரல் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்மளுடைய இம்போர்ட்ஸ் அதிகரிக்க போறோம். ஒரு நாளைக்கே நம்மளுடைய சேவிங்ஸ் எவ்வளவு அதிகரிக்கும் நினைச்சு பாருங்க. ஆல்ரெடி பல லட்சக்கணக்கான பேரல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பர் டே ஒரு ஆவரேஜா 2 lakh பேரல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னா 2 lakhs பிளஸ் ப்ரீவியஸா நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட், அதுல ஒவ்வொன்றுலயும் $6-7 நமக்கு மலிவு விலையில கிடைக்குதுன்னா இந்தியா இஸ் கோயிங் டு சேவ் a huge அமௌண்ட். ஆனா நீங்க பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆதரவாக நிற்காமல், இது போன்ற கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல உலகத்துல பல முக்கியமான நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்தியாவோட நிக்காம அமெரிக்காவோட சொல்படி கேட்டிருந்தா 50% வரி போட்டிருக்க மாட்டாங்க என்று திருமாவளவன் பேசியிருக்காரு. உங்களுக்கே தெரியும் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு பொருளாதார நிபுணர் என்று. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல அவர் ஜிஎஸ்டி குறித்து பேசியது ரொம்ப வைரலா போச்சு. ஜிஎஸ்டி பத்தி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் எஸ்ஜிஎஸ்டி எங்க போகுது, சிஜிஎஸ்டி எங்க போகுது, செஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய குட்ஸுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா, எதை பத்தியுமே தெரியாம ஒரு மாபெரும் பொருளாதார மேதையாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இப்பதான் நான் விளக்குனேன், ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலமாக இவ்வளவு நமக்கு சேவ் ஆயிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருப்பாங்க, அம்பானி அதானி, அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோமா? இதை விட கடைந்து எடுத்த போய் ஏதாவது இருக்குமா? எதற்கு எடுத்தாலும் அம்பானி அதானியா? ஒரு வரமுறை இல்லையா? ஒரு நியாயம் இல்லையா? இந்திய தேசம் லாபம் அடைந்தாலும் பரவாயில்ல, இந்திய தேசத்திற்கு அது நன்மை பயத்தாலும் பரவாயில்ல, அமெரிக்காவோட சொல்படி நம்ம கேட்கணுமா? இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல S-400 என்ற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் பேசு பொருளாச்சு. அதோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு S-400 இந்தியாவுக்கு முக்கியம் என்று. அதை வாங்க கூடாதுன்னு அமெரிக்காக்காரன் பிரஷர் போட்டான். அந்த பிரஷர் எல்லாம் மீறி தான் நம்ம ரஷ்யா கிட்ட S-400 வாங்கணும். அதனுடைய விளைவு இந்திய தேசத்தை பாதுகாத்து தந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். அமெரிக்காக்காரன் சொல்றதை கேட்டிருந்தோம்னா நமக்கு S-400 கிடைச்சிருக்காது. நம்மளே இந்தியாவிலேயே தயாரிச்ச ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதெல்லாமும் இருக்கு. அதை தாண்டி கூடுதல் பாதுகாப்பிற்காக நம்ம S-400 போன்ற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து S-500க்கு டீல் பேசிட்டு இருக்கோம். S-500 வரப்போகிறது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட சுதர்சன சக்கரா உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் அமெரிக்காக்காரன் பேச்சை கேட்டோம்னா நடக்குமா? அதை கூட விடுங்க, அமெரிக்காக்காரன் சாங்ஷன் போடுவான் என்று ஒரே காரணத்திற்காக நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாமா? அப்படி மட்டும் பண்ணாம இருந்தா இந்திய தேசமானது ஒரு நியூக்ளியர் பவரா இருந்திருக்காது. பாகிஸ்தான்காரன் நியூக்ளியர் பவர் தயாரிச்சிருப்பான். என்ன பண்ணிருப்பான்? ஒரு அணு ஆயுத நாடான பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்ச்சியாக பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஒழுங்கா நடந்துக்கோ இல்ல நியூக்ளியர் பாம்பு போட்டுருவேன். அதுக்கெல்லாம் அடிபணிச்சு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான்ல, அமெரிக்கா கோவம் வரும்னா நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கணுமா? இப்படி பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா? இந்தியாவில் கூடிய அரசியல்வாதிகளுக்கு வெட்கமாவே இருக்காதா? இவங்களுக்கு நம்ம பதில் சொல்றதை விட டொனால்டு ட்ரம்ப்னுடைய வார்த்தைகள்ல இருந்து மேற்கோள் காட்டினா
பெட்டர் நினைக்கிறேன். அவர் என்ன நேத்து ட்வீட் போட்டிருந்தாரு, இந்தியா அமெரிக்கா இடையிலான அந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்லி ஒன் சைடடாக இருந்திருக்கு. நம்மளுடைய பொருட்களுக்கு, அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவுல பெரிய வரியை போட்டிருக்காங்க, அதனால நம்மளுடைய பொருட்களை அங்க விற்க முடியல, அதனாலதான் நம்ம இந்திய பொருட்களுக்கு இங்க அதிகபட்சமான வரியை போட வேண்டி அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம், we are forced அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை தவிர இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேட்கிறார், நிருபர் கேட்கிறாரு, இந்தியா மேல இவ்வளவு டாரிஃப் போட்டிருக்கீங்களே, இந்த மறுபரிசீலனை பண்ணுவீங்களா என்று கேட்டதற்கு we get along with India very well அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஓகே, நல்ல ஒரு ரிலேஷன் தான் எங்க ரெண்டு பேருக்கு இருக்கு, நல்ல சுமூகமான உறவு தான் இருந்தது. ஆனா இந்தியா பாருங்க, நம்மளுடைய பொருட்களுக்கு அங்க அவ்வளவு வரி விதிக்கிறாங்க, நம்மளால அங்க ஈஸியா போய் விற்க முடியல இந்தியன் மார்க்கெட்ஸ்ல. ஆனா அவங்க நிறைய உற்பத்தி பண்ணி அமெரிக்கால வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. சோ இதனால நம்ம தான் பாதிக்கப்படுறோம் என்று ட்ரம்ப் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு. We get along with India very well, but India has, you have to understand, for many years it was a one-sided relationship. Only now since I came along, and because of the power that we have with tariffs, India was charging us tremendous tariffs, about the highest in the world. They were about the highest in the world, number one. And we therefore weren't doing much business with India, but they were doing business with us because we weren't charging them. Foolishly, we weren't charging them. So they would send in massive, everything they made, they'd send it in, pour it into our country. Therefore, it wouldn't be made here, which is a negative. But we would not send in anything because they were charging us 100% tariffs. And, I'll give you an example. Harley Davidson couldn't sell into India. There was a 200% tariff on a motorcycle. So what happens? Harley Davidson went to India and built a motorcycle plant. And now they don't have to pay tariffs. Same thing as us. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரொம்ப சீப்பா அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கிடைச்சா இந்திய உற்பத்தியாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள், இந்தியாவில் இந்த நிறைய சிறு குறு தொழில்கள் எப்படி நசுக்கப்படும், ஒடுக்கப்படும். இதனாலதான் ஆத்திரமடைந்த அமெரிக்கா டாரிஃப் மேல டாரிஃப் போட்டதாக ட்ரம்பே ஒத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்ணி சுயமா கற்பனை பண்ணி சொல்லல, இதுதான் காரணம் ட்ரம்பே பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு, ட்வீட்ல போடுறாருன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, அமெரிக்காவை கோவப்படுத்தாதீங்க, அவங்க வரி போட்டுருவாங்க. ஓகே, இந்தியாவில் அமெரிக்கன் குட்ஸுக்கெல்லாம் அப்படியே வரியே இல்லாம தள்ளுபடி பண்ணிடலாம், இந்தியன் குட்ஸோட சீப்பா வந்து விற்பான், இந்திய பொருளாதாரமே நாசமாகட்டும், இந்திய உற்பத்தியாளர்கள் எல்லாமே கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே வந்து ட்ரம்ப் சொல்றாரு, ட்ரம்புக்கு கோவம் வந்துடக்கூடாது என்று தாஜா பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக நம்ம நடந்து கொள்ளணுமா? எப்படிங்க? இது மாதிரியான கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல பாஜக எதிர்கட்சியாக இருந்தபோது எப்படி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்திருக்கும் தெரியுமா? இது பெருந்தன்மை என்று சொல்லக்கூடாது. காரணம், இந்த தேசம் வெளிநாட்டிலிருந்து ஒரு பிரஷரை சந்திக்கும் போது இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தோட நிற்பது நம்மளுடைய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பேதம் இல்லாமல் நம்ம அரசாங்கத்தோட தோளோடு தோள் நிற்க வேண்டும். இப்படிதான் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய பிரதமரை தேஹாத்தி அவுரத் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடுவார். அதாவது ஒரு பொண்ணு மாதிரி இருக்காரு, ஒரு பெண் போன்ற தோற்றம் அளிக்கிறாரு மன்மோகன் சிங் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியதற்கு கிண்டல் பண்ணுவாரு மன்மோகன் சிங். நரேந்திர மோடி அவர்கள் அப்போதைக்கு குஜராத் சீஃப் மினிஸ்டர் மேடையில நவாஸ் ஷெரீஃப்க்கு எதிராக அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. हिंदुस्तान में मेरे प्रधानमंत्री से हम लड़ेंगे, नीतियों के लिए झगड़ा करेंगे, लेकिन ये 125 करोड़ के देश के प्रधानमंत्री हैं नवाज शरीफ, ये आपकी कौन सी औकात है? आप मेरे देश के प्रधानमंत्री को देहाती औरत कह के संबोधन करते हो और ये कहते हो कि हिंदुस्तान के प्रधानमंत्री तो देहाती औरत जैसे हैं। वो ओबामा के पास जाकर के ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துவீங்க? இந்திய தேசத்துக்குள்ள நாங்கள் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி என்று அடைத்துக் கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். ஆனா ஒரு வெளிநாட்டவர் எங்களுடைய தேசத்தினுடைய பிரதமரை இழிவுபடுத்துவதை ஒருபோதும் நாங்கள் சகித்துக் கொண்டு இருக்க மாட்டோம் என்று, அது எதிர்கட்சி, அது நரேந்திர மோடி, அது பாஜக, அது தேசியவாதத்தை விரும்பக்கூடிய கட்சி. அப்படியே இப்ப பாருங்க, உலகத்துல யாராவது நரேந்திர மோடியை இழுத்து பழுத்து பேசிவிட்டால் உடனடியாக இவங்களுக்கு குதூகலம் ஏறுது, சூப்பர் இன்னும் நிறைய பேசுங்க என்று எதிர்கட்சிகள். யாராவது இந்தியாவை சீண்டி பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதுல குளிர்காயிறாங்க. See, when life gives you a chance to be a congressman, be like Shashi Tharoor, not like anyone else. Shashi Tharoor என்ன சொன்னாரு? இந்தியா அமெரிக்கா வர்த்தகமா நம்ம நெகோஷியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங்கா நெகோஷியேட் பண்ணுவாங்க, we stand strong with the government என்று பேசியிருப்பாரு. அதுவே ட்ரம்ப் டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி ஆமாமா இந்தியன் எக்கானமி டெட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி பாஜக எதிர்கட்சியாக இருந்தால் ஒருபோதும் சொல்லியிருக்காது. அவன் என்னங்க நம்மளே பார்த்து டெட் எக்கானமிங்கிறது? இந்த நாட்டுக்குள்ள நம்ம அரசியல் பண்ணிப்போம். ஆனா வெளிநாட்டவர் ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் என்று வரும்போது ஒன்றாக நிற்க வேண்டிய நம்முடைய கடமை. அதனால நம்ம திரும்ப ஒரே விஷயத்தை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். எக்ஸ்டர்னல்
பிரஷர் எப்பெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்திய அரசாங்கத்தோட நம்ம உறுதுணையாக நிற்க வேண்டிய நம்மளுடைய கடமை. இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா பிரஷருக்கும் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. we should stand strong with them. இந்த பக்கம் இந்தியா ஸ்ட்ராங்கா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கா, அந்த பக்கம் பாகிஸ்தான் கதறி அழுதுகிட்டு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? புதினோடையும் ஷி ஜின்பிங்கோடையும் பிரதமர் மோடி அவர்கள் மீட்டிங் போயிட்டு பைலேட்டரல் மீட்டிங்ஸ் நடத்திட்டு அவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்துகிட்டு இருக்காரு. स्मृति चिन्ह में है विक्रम 32 बिट प्रोसेसर. ये चिप इसरो और सेमीकंडक्टर लैब में तैयार किया है. साथ में है 4 अप्रूव्ड प्रोजेक्ट्स की टेस्ट चिप्स और 28 चिप्स जिन्हें छात्रों ने चिप्स टू स्टार्टअप प्रोग्राम के तहत तैयार किया है. इनका फैब्रिकेशन और पैकेजिंग मोहाली के सेमीकंडक्टर हब में तैयार किया गया है. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆனா பாகிஸ்தான் பிரதமரும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் சைனாவிலே தங்கிட்டாங்க போல. சைனாவிலே தங்கி ஷி ஜின்பிங்கோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒரு கண்டனம் நம்ம அவங்க பதிவு செஞ்சாங்க இல்லையா, உடனே இவங்களுக்கு அஃபெண்ட் ஆயிருக்கும். அது எப்படி நீங்க பதிவு செய்யலாம்? அது ஒண்ணு. ரெண்டாவது, ஷெஹபாஸ் ஷெரீப் அங்க போய் எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. ரஷ்ய அதிபர் புதினோட ஒரு மீட்டிங், அவருக்கு காதுல அந்த டிரான்ஸ்லேட்டிங் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட மாட்ட தெரியல. அது மாட்ட தெரியாம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய புதின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு இவரை பார்த்து. இல்ல இப்படி மாட்டுங்க அப்படி மாட்டுங்க என்று ஒரு 30 செகண்டுக்கு ஒரு காமெடி. சரி, அது கூட விடுங்க. மனிதர்கள் இது போன்ற தவறு செய்வது இயல்பு. தலைவரா இருந்தா என்ன, பிரதமராக இருந்தா என்ன, அதிபரா இருந்தா என்ன, இது போன்ற சிறு சிறு பிழைகள் நடக்கதான் செய்யும். ஆனா அங்க போய் ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட காலிலே விழுந்துட்டாரு. ஐயா, எங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க, ரஷ்யாவோட நாங்க நல்ல உறவை பாராட்ட விரும்புறோம், ஆனா நீங்க போய் இந்தியாவோட நீங்க நட்புறவை பாராட்டிட்டு இருக்கீங்களே. Your Excellency, I'd like to also thank you for supporting Pakistan and trying to have a balancing act, I think, in the region. I know and I must say that we respect your relation with India. That's perfectly fine. But we also want to build very strong relations. And these relations will be supplementary and complementary for the good and for the progress and prosperity of the region. In that, I find in you a very dynamic leader, and I want to assure you that I'd like to work with you very closely. என்ன சொல்றாரு ஷெஹபாஸ் ஷெரீப்? we appreciate your relationship with India, we are totally fine with it, ஆனா we should have strong relations. அப்படியே ஆக்ஷன் காட்டுறாரு. நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா இல்லையா, அதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் என்று கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. see, any relationship should be mutual. ரெண்டு தரப்புல இருந்தும் அந்த ரெக்வஸ்ட் வரணும். ஷெஹபாஸ் ஷெரீப் பேசிட்டு இருக்காரு, நீ பேசு அப்படின்னு புதின் அவர்கள் நக்காக அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க பாருங்க, இந்தியாவுக்கு புதின் அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பிரதமர் மோடி அவர்களை கார்ல கூட்டிட்டு போறாரு பைலேட்டரல் மீட்டிங்க்கு. பைலேட்டரல் மீட்டிங் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கு பிறகாகவும் 45 நிமிஷம் பிரதமர் மோடியும் புதினும் கார்லயே உட்காந்து பேசியிருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தையை ரஷ்யா பயன்படுத்திக்கிறது. அதே தான் இந்தியாவும் சொல்லுது, ரஷ்யாவும் சொல்லுது, we are friends. ஆனா பாகிஸ்தான் பாருங்க, ப்ளீஸ் we should be friends bro என்று அங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. அதே மாதிரிதான் சைனா கிட்டே போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சைனா ரீசெண்டா பாருங்க, இந்தியா அண்ட் சைனா ஆர் பார்ட்னர்ஸ் நாட் ரைவல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்கல்ல. அச்சோ, நமக்கு இருக்கக்கூடிய 2 முதலாளியில ஒரு முதலாளி இப்படி போயிட்டு இருக்காரு, ஒரு முதலாளி USA, ஒரு முதலாளி சைனா, 2 பேர் கூடயும் அட் அ டைம். இந்த அன்னியன் படத்துல அம்பியை வந்து 2 ஆட்டோக்காரர் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி 2 ஆட்டோக்காரர், ஒரு ஆட்டோக்காரர் சைனா, ஒரு ஆட்டோக்காரர் அமெரிக்கா, அப்படிதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் சொந்த நாட்டினுடைய கண்ட்ரோல் அதனுடைய ஆட்சியாளர் கையில கிடையாது. அமெரிக்கா சொல்படி, சைனாவோட சொல்படி தான் ஆடி ஆகணும். நீங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா செயல்பட்டீங்கன்னா சைனா அவங்களை கூப்பிட்டு கண்டிப்பாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி எல்லாம் போன மாசம் கூப்பிட்டு பீஜிங்ல லெஃப்ட் ரைட் விட்டுட்டு அனுப்புனாங்க அப்படிங்கறதெல்லாம் செய்தியில வந்துச்சு. இப்போ ராணுவ தளபதி, பிரதமர் என்று எல்லாருமே அங்க முகாமிட்டாங்க சைனாவிலேயே. ஏன்னா சிபெக், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பத்தியும் நிறைய விஷயங்கள் குறித்தும் அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக அங்க தங்கி இருக்காங்க. பாகிஸ்தானி பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீப் மட்டும் சைனாவில் இல்ல, அவரோட சேர்த்து ரஷ்யன் பிரசிடென்ட் புதினும் சைனால தான் இருக்காரு, நேபாளுடைய தலைவர் இருக்காரு, அதை தவிர மால்தீவியன் பிரசிடென்ட் முகமது மீசேவும் சைனால இருக்காரு. என்ன தெரியுமா காரணம்? இன்னைக்கு தான் வேர்ல்டு வார் 2ல ஜப்பானுடைய போர்சஸ் ஆர்மி சரண்டர் ஆன ஒரு நாள், சைனாவுக்கு வெற்றி கிடைத்த நாள். அப்போ இந்த ஒரு விக்டரி டே செலிப்ரேஷனுக்காக இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் சைனாவில் கூடி இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போடுறாரு. The big question to be answered is whether or not presidency of China
will mention the massive amount of support and blood that the United States of America gave to China in order to help it to secure its freedom from a very unfriendly foreign invader. Many Americans died in the China's quest for victory and glory. I hope that they are rightfully honored and remembered for their bravery and sacrifice. May President Xi and the wonderful people of China have a great and a lasting day of celebration. Please give my warmest regards to Vladimir Putin and Kim Jong-un as you conspire against the United States of America. உங்களுடைய சுதந்திர போராட்டத்தின் போது அமெரிக்க படைகள் சீனாவுக்கு ஆதரவாக போராடி பல பேர் செத்து மடிந்தார்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து கௌரவிங்க. மக்கள், சீனாவின் மக்கள் நன்றாக கொண்டாடுங்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னுடைய கிரீட்டிங்ஸை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட? விளாதிமிர் புதின் கிட்டையும் கிங் ஜாங் உன்கிட்டையும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அனைவரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் அப்படின்னு வார்த்தை. யூ ஆர் ஆல் கான்ஸ்பைரிங் அகைன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சோ இது ஒரு வாழ்த்து செய்தின்னு எடுத்துக்க முடியாது, இது ஒரு த்ரெட்னு எடுத்துக்க முடியாது, ட்ரம்ப் அழுறாரா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு மாதிரி எல்லாம் கலந்து கட்டிய ஒரு கலவையாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த ஒரு போஸ்ட் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சைனாவில் நடக்கக்கூடிய விக்டரி டே செலிப்ரேஷன்ஸ் பிறகாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். யூஎஸ் கண்டிப்பாகவே ரியாக்ட் பண்ணும். நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்தியன் ஆர்மியும் யூஎஸ் ஆர்மியும் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அலாஸ்காவில். ஸோ ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி கொடுத்தாலுமே இன்னொரு பக்கம் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இருந்த மாதிரி இந்தியா யூஎஸ் ஜாயிண்ட் இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியா அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது, அமெரிக்கா அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது, சீனாவில் இன்னைக்கு முக்கியமான தலைவர்கள் கூடியிருக்காங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இது அனைத்துமே நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும் இல்லையா, அதை உடனுக்குடன் எங்களுடைய சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம். வந்தே மாதரம்.